மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தில் 2011 2021 வரைக்கும் 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் மிக சிறப்பாக 2016 அம்மா மறைவுக்கு பின்னர் புரட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த 4.5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக ஆட்சி செய்தார். அதை ஃபேஸ் பண்ணி இப்போ மக்கள்லாம் திமுக 2021 அப்புறம் மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. மெயினாக என்னென்னா அவங்களுக்கு கொலை ரேப்பு கஞ்சா போதைப் பொருள் இதெல்லாம் இதனால மக்கள் மிகப்பெரிய அவதியில் இருக்காங்க. ஆலந்தூர் தொகுதியில் அன்பரசன் தாமு அன்பரசன் அமைச்சராக இருக்காருன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அது ஒரு பொருட்டு இல்லை. நான் அங்கே உள்ள தொகுதியில் உள்ள 3 லட்சம் வாக்காளர்களையும் வேட்பாளராக நினைக்கிறேன். ஆலந்தூர் மக்கள் நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பீங்க. காலங்கள் எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் தோக்கடிச்சிருக்கு. தாமு அன்பரசன் அமைச்சராக இருக்கின்றக்கா அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு இதுவே கிடையாது, பொருட்டே கிடையாது. ஆலந்தூருடைய மக்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில் உங்களுக்கு தெரியும் இபி பில் இன்னைக்கு 3 மடங்காக இருக்கு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2016 அம்மா மறைவுக்கு பின்னாடி இந்த இபி கட்டணத்தை ₹1 கூட ஏற்றாமல் அந்த கொரோனா காலத்தில் கூட மிக சிறப்பாக ஒரு ஆட்சி செய்தார். அதான் மக்கள் இன்னைக்கு பேசுறாங்க. ஆலந்தூர் தொகுதியில் நாங்கள் போன வாரம் போயிருந்தோம். மக்கள் இன்னைக்கு பேசுறது என்னன்னா, ஒரு சாதாரண அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு அந்த 4.5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக ஆட்சி செய்தார். இன்னைக்கு திமுக அவங்க அப்பா காலத்திலிருந்து பண்ணது இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் 3 மடங்காகி போச்சு, இபி பில் 3 மடங்காகி போச்சு. ஸோ அதனால ஆலந்தூர் தொகுதியை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது வெற்றி வாய்ப்பு. இன்னொன்று எனக்கு பெரிய லக்கு என்னன்னா, இந்த இயக்கத்தினுடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் நின்ற தொகுதி. அது எனக்கு ஒரு பெரிய நான் ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். எம்ஜிஆர் நின்ற தொகுதி. அவரை நினைச்சுக்கிட்டு, அவரையும் அம்மாவையும் நினைச்சிட்டு, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நினைச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு சாதாரண தொண்டராக தொகுதியில் நிற்கிறோம். வேட்பாளர் எதிர்த்த வேட்பாளர் எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. மக்கள் தான் எங்களுக்கு. மக்கள் வாக்களிப்பார், வெற்றி பெறுவார். அதிக வாக்கில் வெற்றி பெறுவார்.